ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் அன்ன பாத்திரம். இன்னைக்கு சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு சாண்ட்விச் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பன்னீர் எல்லாம் சேர்த்து சூப்பராக செஞ்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு கொஞ்சம் பன்னீர் வந்து கட் பண்ணி ஒரு பிளேட்டில் சேர்த்துருக்கேன். பன்னீர் வந்து குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து கொஞ்சமாக வெஜ் மயோனஸ் வந்து சேர்த்துருக்கேன். எப்போவுமே மயோனஸ் வாங்கும்போது வெஜ் மயோனஸ் வாங்கிக்கோங்க, அதுதான் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதோட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு செஷ்வான் சட்னி போட்டிருக்கேன். அண்ட் அதோட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இதில் ஏற்கனவே சால்ட் இருக்கும். ஸோ ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஃப் இன் கேஸ் வந்து நீங்கள் மயோனஸ் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஹங் கேர்டு இருக்குல்ல, கேர்டை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு திக்காக கிடைக்கும். அந்த கேர்டில் வந்து லைட்டாக உப்பு அண்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த மயோனஸுடைய அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். ஸோ அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாண்ட்விச்சுக்கான அந்த மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் சாண்ட்விச் ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த ஃபில்லிங் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீர் அப்புறம் வந்து அந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வேணும்னா கொத்தமல்லி அண்டு கேரட் ஏதாவது வெஜிடபிள்ஸ் அப்புறம் வந்து கேப்சிகம்லாம் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் போடலை. ஜஸ்ட் வந்து இந்த பன்னீர் அண்ட் சாஸ் எல்லாம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட வந்து இப்போ கொஞ்சமாக வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆனியன் வந்து இதில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல துருவின சீஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சீஸ் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸாவுடைய அந்த ஃப்ளேவர் வந்து வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சாண்ட்விச்க்கு வந்து எப்போவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு பட்டர் தான் நல்லாயிருக்கும். ஸோ பட்டர் வந்து ரெண்டு சைடும் சேர்த்துட்டு ஈவனாக வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் நம்ம வந்து சாண்ட்விச் பண்ணும்போது நோட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து கருகிடும். ஸோ வந்து பக்கத்துலேயே நின்று ஸ்லோவாக வந்து இதை வந்து நம்ம திருப்பி போட்டு குக் பண்ணணும். பார்த்திங்கன்னா நல்ல க்ரன்ச்சியாக வந்து இந்த சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதோட டேஸ்ட் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த பிஸாவுடைய ஃப்ளேவர் வந்து இருக்கும். ஸோ டக்குன்னு பிஸா சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி சாண்ட்விச் கூட செஞ்சு சாப்பிடலாம். ஸோ நம்ம சாண்ட்விச் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து டெய்லியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட முடியாது. என்றைக்கோ ஒரு நாள் ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பை.